தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலாண்டு முழுவதுமாக. அப்படியாக 6-7 பாடங்களை கடந்து 8வது பாடமாக நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த நல்ல பாடத்தை ஆவியானவரோடு கூட சேர்ந்து நமக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக நாம் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். வல்லமையுள்ளதான எங்கள் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ நித்தமும் எங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நடத்தி ராஜா எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே கூட அப்பா நிரப்பி ராஜா உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆகாரமாக கொடுத்து எங்களை பலப்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அப்படியாக ராஜா இந்த நாளிலும் நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை அப்பா உம்முடைய வாயின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்பா, இந்த நல்ல தியானத்தின் பொழுது நீர்தாமே எங்களை பிரசன்னத்தினால நிரப்பி ராஜா உம்முடைய வார்த்தைகளை யாவற்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா நீர் எங்களோடு பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா. அப்படியாக அப்பா இந்த பாடத்தை இந்த நாளில் அப்பா இதோ நடத்துகிறதான போதகரோடும் கூட அப்பா நீர் இருக்க வேண்டும்படியாகவும் ஆவியானவர் அவரோட கூட அவரிலிருந்து பேச வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை கேட்கிற பிள்ளைகள், வாசிக்கிற பிள்ளைகள், அப்பா பார்க்கிற பிள்ளைகள் யாவரோடும் கூட உம்முடைய கரை இருக்கட்டும். ஆம்ராஜா, நீர்தாமே எங்களை ஆண்டு கொண்டு அப்பா முழுமையாக உம்முடைய வழிநடத்துதலோடு நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நம்ம நல்ல நல்ல ஒவ்வொரு பாடமும் அநேக சத்தியங்கள் அடங்கியதாக நல்ல முறையில் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் 7 பாடத்தை கடந்துட்டோம், 8வது பாடம் வந்துட்டோம். நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் என்கிற ஒரு நல்ல தலைப்பு கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரை மற்றும் மனப்பாட வசனம் என்னன்றதை சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது, தகுதியற்றவனுக்கு கிடைக்கும் இரக்கமாகி அந்த கிருபையை குறித்து, கிருபை எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை குறித்து நம்ம கடந்த வார பாடத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு இன்னொரு தியானத்தை நம்ம இந்த நாளில் படிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வார பாடம் 8 போதகர் சொன்னது போல நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை ஒரு கேள்வியோடு கூட உங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். எலியா பரமேறி செல்ல போகிறார் என்று எலிசாவுக்கு நன்றாய் தெரிகிறது. மறுபடியும் அது அறிவிக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொல்லுகிறாங்க, எலியாவே சொல்கிறார், அந்த பரமேறி செல்ல போகிற அந்த சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்கும் போது எலியா அவரை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கும்போது இரட்டத்தினியான ஆவியின் வரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அதுபோல அதே கேள்வி, அதே ஒரு வாய்ப்பு நமக்கு இன்றைக்கு வரும் என்று சொன்னால் நாம் அவருக்கு முன்பாக என்ன கேட்போம்? சாலமோனுக்கு இது ஒரு சூழ்நிலையாக இருந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுத்திருக்க, அந்த ராஜ்யத்தை எப்படி ஆள வேண்டும், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை எப்படி நான் நடத்த வேண்டும் என்று எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி சாலமோன் ஞானத்தை கேட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளன் கடைசி மணித்துளிகளில் உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் கேட்ட இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நாளில் ஒருவேளை எனக்கு கிருபை அளிக்கப்படுகிறது, எனக்கு தொடர்ந்து அவருடைய இரக்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது, உடனே என்னை அடிக்காமல், உடனே என்னை ஆண்டவர் அடித்து போடாமல் எனக்கு மறுவாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நான் வழி நடத்த
படுவதற்கு எனக்கு அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதன் வழியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கும் அவருடைய செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு நான் வழிநடத்தப்படுவதற்கு நீதியுள்ள வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. இந்த நாளில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீதியுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் அது பரிசுத்தமுள்ள ஜீவியம். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாக்கியவான் என்ற வார்த்தையை நம்ம இந்த வார பாடத்தில் நிறைய அந்த வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். பாக்கியவான் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதமும் பெற்றவன் என்று சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லலாம். உயிரோடு இருக்கிற நீதிமான்களின் ஆசீர்வாதம் பற்றியும் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிற பெரும்பாலான சங்கீதங்கள் ஒரு பிரத்யேகமான முறையில் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் சங்கீதம் 90வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ரொம்ப நல்ல ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். நிறைய உதாரணங்களோடு கூட ரொம்ப அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க. கடந்த பாடத்தில் கூட நம்ம சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்டதை நம்ம படித்தோம். அப்போ சுத்த இருதயம் அப்படிங்கும்பொழுது இந்த வாரத்தில் நம்ம அவருடைய வாக்கை நம்முடைய இருதயத்தில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, நல்ல அழகான ஒரு கேள்வி. தாவீதினுடைய அந்த அழகான ஜெபத்தை பற்றி போன வார பாடத்தில் நம்ம படித்தோம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்போ இந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னால், இந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு நான் மறுபடியுமாய் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பாதபடிக்கு வேதத்தில் இந்த நாய்கள் ஒரு நெகட்டிவானதாகவே காட்டப்படும். நெகட்டிவாகவே காட்டப்படக்கூடிய இந்த நாய்கள் இன்னும் வெளிப்படத்தில் சொல்லும்போது நாய்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வராதுன்னு சொல்லி கூட சொல்கிறாரு. அப்போ இந்த ஜீவனை குறித்து வேதம் சொல்லக்கூடியது என்னென்னா, தான் கக்குனதை தானே தின்னுமா. இப்போ நான் இந்த பொருத்தனையோடு கூட இந்த சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை திரும்ப எனக்கு தரணும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பிக்கப்படணும் என்று சொல்லி நான் வேண்டின இந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு எனக்கு கிருபை கிடைத்து இரக்கம் கிடைத்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த வாய்ப்பு எனக்கு தக்க வைத்து கொள்வதற்கு கக்குனது இடத்துல திரும்பாதபடிக்கு நான் என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க எனக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என் இருதயத்தில் சுத்த இருதயத்தோடு கூட என் இருதயத்தில் என்ன வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாக்கை வைக்க வேண்டும். சரி, அவருடைய வாக்கு என்று சொன்னால் அதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த நிபந்தனையாகிய கட்டளைகள், அவர் சொன்ன பிரமாணங்கள். சரி, வாசிப்போமே. 119வது சங்கீதத்தை மையமாய் கொண்டு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடம் இருக்கிறது. 119வது சங்கீதத்தை அக்ராட்டிக் சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார பாடத்தில் நம்ம நிறைய அந்த அவ்விதமான சங்கீதங்களை நம்ம பார்க்க போகிறோம். அக்ராட்டிக் என்று சொன்னால் அந்த ஆரம்ப எழுத்து ஒரு எழுத்தை ஒரு ஆல்ஃபபெட்டை மையமாக கொண்டிருக்கும். சில நேரம் நம்ம இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம சிறு வயதில் படிக்கிற காலங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஆய்க்கு உயிரெழுத்துக்களை ஞாபகம் வைத்து கொள்வதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஆத்திசூடியை கட்டாயமாக சொல்லி தருவாங்க. இந்த ஆத்திசூடி என்னுடைய முதல் எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது
தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்துக்களினுடைய ஆல்பபெட்டை அப்படியே வரிசையாக கொண்டிருக்கும். நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் 10வது வசனத்திலிருந்து அப்படியே எபிரேய பாஷையினுடைய அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே வரும். அது ஒரு அக்ராட்டிக் முறையில் எழுதப்பட்டது. இந்த 119வது சங்கீதமும் ஒரு அக்ராட்டிக் முறை. இந்த 119வது சங்கீதத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எபிரேய பாஷையினுடைய அந்த ஒவ்வொரு எழுத்தை மேலே போட்டிருப்பாங்க. அந்த பின்னால் வரக்கூடிய அந்த 8 வசனங்களும் 8 பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகள் ஒரு எழுத்தில் அந்த முதல் எழுத்தில் ஆரம்பிக்கிறதா இருக்கும். அந்த 8 வசனமும் எபிரேய பாஷையில் திருப்பினீங்கன்னா முதல் எழுத்தை கொண்டதாக இருக்கும். இது அக்ராட்டிக் சாம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அக்ராட்டிக் சாம்ஸை மையமாக கொண்டு தான் இந்த வார பாடத்தை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த முதல் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இப்போ எடுத்த உடனே முதல் வார்த்தையாக என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்னா பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த கிருபை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை கொண்டு நான் சாதிக்க போகிற அந்த வெற்றியின் இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பாக்கியவான்களுடைய வரிசையில் இருக்கணும். அப்போ பாக்கியவான்களுடைய வரிசையில் நான் இருக்கணும்னா உத்தம மார்க்கத்தில் நடக்கணும். அந்த உத்தம மார்க்கம் எதை மையமாய் கொண்டதுன்னு சொன்னால் வேதத்தை மையமாய் கொண்டது. அதில் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். 119வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ அழகா ஒரு வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த பாக்கியவான்கள் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் எனக்கு அந்த நீதியின் பாதையில் நடக்கிற அந்த ஞானத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த ஞானம் எதன் வழியாய் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின் அர்த்தத்தின்படியாக பழுதற்ற, ஒரு குறைவில்லாத, ஒரு குறையும் காணப்படாதது என்று சொல்லி இந்த வார்த்தை குறிக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 12:1 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் நம்மை ஒப்பு கொடுக்கிற அழகான ஒரு வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ இந்த பலியா ரத்தத்தை கேட்கல, எதை கேட்குறாருன்னா நம்மை ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுக்க கேட்குறார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு இந்த இருதயத்தில் சுத்த இருதயம் வேணும். அந்த சுத்தம் எதை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வசனங்களை கொண்டு, அவருடைய வாக்கை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய இருதயத்தில் அவருடைய வாக்கை நான் வைக்க வேண்டும். அவருடைய வாக்கை இருதயத்தில் எப்படி வைக்கணுன்றதை குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். நம்ம மனப்பாட வசனத்திலேயே பார்த்தோம், நாட்களை என்னும் அறிவை போதிக்கும்படியாக சொல்கிறது. அப்போது அந்த நாட்களை என்னும் அறிவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது அல்லது எப்படி கற்றுக்கொள்கிறது பாஸ்டர்? நம்ம ஞானமுள்ள இருதயத்தை பற்றி வேத வாக்கியங்களை உள்வைத்து கொண்ட உத்தம இருதயத்தை பற்றி பார்த்தோம். இந்த சங்கீதம் எதுன்னு கேட்டிங்கன்னா 90வது சங்கீதம். 90வது சங்கீதத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது மோசே எழுதின சங்கீதம். மோசே பொதுவாக எழுதினது என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முதல் 5 புஸ்தகங்கள். யோபு புஸ்தகத்தை மோசே எழுதுகிறார். இந்த சங்கீதம் மோசையினாலே எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அது கரெக்டாக சொல்லணும்னா தாவீதினுடைய நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசே இருக்கிறார். அதில் ஒருவேளை என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வயது முதிர்ந்த ரொம்ப மூத்த ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அந்த 90வது சங்கீதம். ஏஜ் வைஸ்
நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா சங்கீதத்தை காட்டிலும் பிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 90வது சங்கீதம் என்று சொல்லலாம். 90வது சங்கீதம். 90வது சங்கீதத்தில் முதல் 2-3 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா தெளிவாக அழகாக அவர் ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும்னு சொல்கிறாரு. அப்போ நாட்களை எண்ணுதல் என்று சொன்னால் இந்த எண்ணுதல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று கவுண்ட் பண்ணுறது, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாடல்களில் நம்ம பாடுவோம் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் தமிழில் ஒரு அழகாக இன்னொரு பதமும் கூட இருக்கிறது, எண்ணி பார்ப்பது. நாம் யோசித்து நினைவு கூர்ந்து பழைய காரியங்களை நினைத்து நம்ம தைரியப்படுத்துகிற ஒரு எண்ணம், ஒரு நினைவு. சரிங்களா? இந்த சிந்தனையோடு கூட இந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். இப்போ அவரை சொல்கிறாரு அடைக்கலமான கர்த்தர். எப்போ? தலைமுறை தலைமுறையாய். ஒருவேளை நம்ம இப்போ நினச்சி என் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி வேதத்தை நான் சுத்த இருதயத்தில் அவருடைய வாக்கை நான் வைத்திருக்கிறேனே, எனக்கு வாக்கை வைக்க கற்றுக் கொடுத்தவருடைய ஆயுசு காலம் இல்லை இந்த வேதத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய அதனுடைய எக்ஸ்பைரி எப்போன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா சொல்கிறாரு எக்ஸ்பைரி கிடையாதுப்பா, அது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சரிங்களா? 2வது வசனத்தை வாசித்தோம்னா பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இப்போ எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தலைமுறை தலைமுறையாய் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. இந்த அடைக்கலம் பாதி நிலையில் கட்டப்பட்டதா இல்லை இந்த அடைக்கலம் இடையில எங்கேயோ தோன்றினதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆதியிலே அனாதியாய் ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே அது இருக்கிறது. இப்போ அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பின் சத்தம் கேட்குது, திரும்புங்க, இங்கே வாங்க. அவர் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்தது போல் இருக்குது. ரொம்ப அவருடைய அந்த அனந்த ஞானத்தில் ஹீ கேன் என்ன சொல்லனா ஒரு நிமிஷத்தில் உங்களை ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். அவரால் எல்லாமே முடியும் என்று சொல்லி அவருடைய எல்லா நிலையும் மனுஷனுடைய நிலையும் எழுதி இதை சொல்லும்போது சொல்லுவாங்க பலத்தின் மிகுதினால 80 வருஷம். மனுஷனுடைய அந்த வாழ்க்கையின் எண்ணிக்கையை பற்றி வாழ்க்கையினுடைய என்ன சொல்லனா அந்த வருஷங்களை பற்றி இந்த 10வது வருஷத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 80 வருஷம், பலத்தின் மிகுதியால் எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞானமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். இப்போ தெளிவாக சொல்கிறாரு, மை லைஃப் வாஸ் வெரி ஷார்ட். என் வாழ்க்கை எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. இப்போ சஞ்சலமும் வருத்தமும் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. என் நாட்கள் குறுகின நாட்களாக இருக்கிறது. குறுகின இந்த நாட்களுக்கு நடுவில் நான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய நிலையை நான் எண்ணுகிற அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. இப்போ தாவீது சுத்த இருதயம் கேட்டார். அந்த சுத்த இருதயத்தை வேதத்தினால நிரப்ப சொன்னார். 2வது மோசே என்ன சொல்கிறாரு? என் நாட்களை நான் எண்ணி பார்க்கிற அந்த அறிவு எனக்கு தாங்க. அந்த ஞானத்தோடு கூட என் நாட்களை எண்ணும் அறிவையும் எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நாமளும் இந்த நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு தேவையான 2வது ஞானமாக, முதல் ஞானமாக வேதம் அதெல்லாம் நம்ம 119 சங்கீதம் 1வது வசனத்தில் படித்தோம். இங்கே நாட்களை எண்ணும் அறிவு 2வது ஞானமாக பார்க்கலாம். இடரல் இல்லாத இந்த வாழ்க்கையில் கர்த்தருடைய சோதனையை நம்ம எப்படி எதிர்கொள்வது பாஸ்டர்? கர்த்தருடைய சோதனை என்று சொன்னாலே நமக்கு
கொஞ்சம் அந்த கேள்வியே கொஞ்சம் நெருடலாய் இருக்கிறதாய் இருக்கும். இப்போ தாவீதை மையமாய் கொண்டு படித்தோம், அதுக்கப்புறம் மோசேயை மையமாய் கொண்டு படித்தோம். இப்போ இந்த பாடம் இஸ்ரவேல் ஜனங்களையும் யோசேப்பை மையமாய் கொண்டு படிக்க போகிறோம். மேரிபாவின் தண்ணீர்கள் எல்லாருக்குமே நன்றாய் தெரிந்த ஒரு விஷயம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், இந்த மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறது. இதை சங்கீதம் 81:7-8 வசனத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 81: நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உமக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இப்போ மேரிபாவின் தண்ணீர்களுடைய சூழ்நிலையை மையமாய் கொண்டு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தவறுகளை விட்டு திரும்புவதற்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பின் சத்தத்தை நாம் எப்படி கேட்குறோம்? இந்த சோதனைகளை நம்ம மேற்கொள்வது எப்படி? யோசேப்பை மையமாய் கொண்டு படிக்க போகிறோம். 105வது சங்கீதம் 17 முதல் 22 வசனங்கள் யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அப்படியே தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அவருடைய நிலை என்னவா இருந்தாலும் அவர் தவறவில்லை. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபெற்றிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. புடமிடுதல் என்று சொல்லுவது விலக்கூடுதலான உலோகத்தை சாதாரணமான மண்ணிலிருந்து பிரித்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதை குறிப்பிட்ட தரத்துக்கு நேராய் வழிநடத்துவதற்கு பெயர் புடமிடுதல் என்று சொல்லுவாங்க. அதுபோல யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாதவன், அப்பலுக்கு இல்லாதவன், தன் தாப்பனிடத்தில் நேர்மையாய் நடந்து கொண்டவன், பரலோகத்தின் தேவனிடத்தில் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் சகோதரர்கள் செய்த தவறை ஒளிவு மறைவில்லாமல் சொன்ன ஒரு உத்தம புருஷன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் சில வசனம் சொல்லுகிறது, அவன் இரும்பு சங்கிலிகளாலே ஒடுக்கப்படுகிற நிலை ஏற்பட்டது. தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கக்கூடிய நிலை, அங்கே போய் அடிமையாய் விற்கப்படுகிற நிலை, உண்மையாய் வாழ்ந்ததின் நடுவில் எஜமானுடைய இல்லத்தில் ஒரு நெருக்கடியான நிலை. ஆனால் இந்த சோதனை அவனை புடமிட்டு அவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் அவரை வழி நடத்தினது. ஜீவ ரட்சணைக்காய் என்னை ஆண்டவர் முன்னனுப்பினார் என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகிறது. அந்த எகிப்தில் ஏற்பட போகிற அந்த ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைக்கு இருந்து ஆண்டவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறதற்காய் ஆண்டவர் முன்குறித்த ஒரு கருவியாய் இவர் பார்க்கப்பட்டார். சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படலாம், சோதனைகள் நம்மை புடமிடலாம். கர்த்தருடைய சோதனை நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறது, இடராதபடிக்கு பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிறது. இடராதபடிக்கு பாதுகாக்கிற அந்த கரம் சில நேரம் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறது. அந்த சோதனை திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படாம ஆண்டவர் இந்த நீதியின் பாதையில் நான் நடப்பதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு அருளி அவர் என்னை புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்கிறார். சுத்த இருதயத்தையும் கொடுத்து தெய்வ வார்த்தையும் என்னுடைய இருதயத்தில் கொடுத்து நாட்களை எண்ணும் அறிவையும் கொடுத்து கரெக்டாக அந்த நீதியின் பாதையில் அவரால் வழி நடத்த முடியும். ரொம்ப நல்ல அழகான விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். நமக்கு நல்லா பிரத்யட்சமாக தெரிஞ்ச சங்கீதம் 23:3 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போது துன்மார்க்க பாதையின் திருக்கு அப்படின்னா என்னங்க பாஸ்டர்? ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்க பாதையின் திருக்கு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் என்னால் நான் நிலைநிற்க முடியாத, என்னால் சுயமாக செய்ய முடியாத, ஆண்டோடைய பலனோடு கூட ஆண்டோடைய துணையோடு கூட இந்த சோதனைகளை மேற்கொள்ள தேவையான ஒரு தைரியம் என்று சொல்லலாம். இந்த துன்மார்க்க பாதையின் திருக்கு என்பது துன்மார்க்க வழி என்னை 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 வசீகரித்து அழைக்கக்கூடிய அழைப்பு என்று சொல்லலாம். ஆண்டோடைய அழைப்பு ஒரு பக்கம், துன்மார்க்கம் என்னை வசீகரித்து அழைக்கக்கூடிய அழைப்பு, என்னை மீறி செயல்படுவதாய் நம்ம சொல்லலாம். 3-4 141 சங்கீதம் 3-4 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கருக்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும். என் தலை அதை தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இப்போ இந்த திருக்கு என்னை அழைக்கும் போது என்னை குட்டி எனக்கு ஆலோசனை சொல்ல ஒரு நீதிமான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம வாசித்தோம், அவருடைய வேதம், அவருடைய சாட்சி, அவருடைய பிரமாணம் என்னை கட்டுப்படுத்துது, என்னை சீர்தூக்கி பார்த்து என்னை உத்தம வழியில் நடக்க சொல்லுது. இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு எனக்கு சில நேரம் துணையாக இருந்து என்னை குட்டி ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசனைக்கு ஒரு உதவியாளனும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உதவியாளனும் வேண்டும். அப்போ நானாக செய்ய முடியல. என் வாயை கட்டுங்க, காவல் வைங்க, என் உதடுகளை காத்து கொள்ளுங்க. அக்கிரம சிந்தை, அக்கிரம கிரியை என் இருதயத்தில் வராதபடிக்கு என் இருதயத்தை துன்மார்க்கருக்கு இணங்க ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ருசிகரமான பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாம, அப்போ சாப்பாட்டிலையோ என் வாயின் வார்த்தையிலையோ என்னுடைய பேச்சிலையோ என்னுடைய இருதயத்திலையோ நான் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்கு காவல் வைங்க என்று சொல்லி, எனக்கு ஆலோசனை கர்த்தர்களை கொடுங்க என்று சொல்லி தாவீது எழுதுகிறதை நம்ம காண முடிகிறது. அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நீங்கள் காண முடியும். ஆனால் 10வது வசனம் ரொம்ப அழகாய், ரொம்ப உத்தமமாய் சொல்லி முடிகிறது. என்னன்னு சொன்னால், துன்மார்க்கர் தங்கள் வலைகளை அகப்படுவார்கள், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். இப்போ இந்த பாதையை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நீதியின் பாதையில் நடக்கக்கூடிய எனக்கு துன்மார்க்க பாதையின் திருக்கு எனக்கு ஏற்படும் போது, சோதனை ஏற்படும் போது, சாத்தான் கண்ணி வைக்கும்போது, அந்த கண்ணியை விட்டு தெரித்து நான் தப்பித்து அதிலிருந்து கடந்து போவதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம்தான் நான் கேட்க வேண்டிய அடிப்படை ஜெபமாக இருக்க வேண்டும். கடைசி பாடத்தை நம்ம திருப்புறோம் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற நீதிமான்களின் ஆசீர்வாதம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது 3 வைக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. நான் தெரிந்தெடுக்க வேண்டிய உண்மை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்போ? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமும் வேத தியானமும் என்னை நீதிமானா, என்னை பரிசுத்தவானா, என்னை பாக்கியவானா மாற்றுகிறது. அந்த பாக்கியவான் அப்படியே தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். இப்போ இந்த நீதியுள்ள இந்த ஞானத்தை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டோம் என்று சொன்னால்,
என் பாதை சீர்தூக்கி பார்க்கப்பட்டு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவர் வழித்துணையாய் வராரு, அவர் ஆசீர்வாதங்களை தராரு. ஆசீர்வாதமான இந்த 128வது சங்கீதமும் நமக்கு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் அந்த பாக்கியவான்களுடைய வரிசையெல்லாம் நமக்கு கிடைக்கப்படும். அதோடு கூட முடியாமல் எபிரேயர் 11வது அதிகாரம், நமக்கு விசுவாச பட்டியலாய் அழைக்கப்படக்கூடிய எபிரேயர் 11வது அதிகாரம் 14 16 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இப்போ அந்த பாக்கியவான்களுடைய அல்டிமேட் கோல், அல்டிமேட் எண்ட் என்னவாக இருக்குன்னு சொன்னால், அவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் இந்த வேத வார்த்தைகள், அவருடைய சாட்சிகள், அந்த சாட்சிகள் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேர்த்தியான பாதை, அந்த பாதையில் நான் நடந்து இந்த பூமியில் இல்லை, அந்த பரம தேசத்திற்கு எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த தேசத்திற்கு நான் கடந்து போக, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க எனக்கு இந்த கிருபையை தக்க வைத்து கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு நீங்களும் நானும் கேட்க வேண்டும். நேயர்களே, நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைய நாளிலே ஒரு நல்ல பாடத்தை கேட்டிருக்கிறீர்கள். இந்த பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நல்ல பாடத்தை நாம் முடிக்கத்தக்கதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். போதகர் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நம்முடைய சமூகத்தில் நீதிவான்களாய், அப்பளுக்கில்லாதவர்களாய், பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய், கற்றுக் கொடுத்த இந்த நல்ல ஞானத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய சோதனைகளில் நாங்கள் தோண்டு விடாதபடிக்கு ஜீவரட்சணைக்காய் யோசேப்பு ஆயத்தப்பட்டது போல என் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் பொன்னை போல புடமிடப்பட்டாலும் நாங்கள் பொன்னாய் துலங்க நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் எங்களுடைய பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்துகிற அந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் நாங்கள் ஓடுவதற்கு பரலோகத்தின் உன்னதமான தெய்வம் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் உன்னதமான ஞானத்தினாலே என்னை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ புது கிருபையினாலே நாங்கள் முடிசூட்டப்பட கிருபைதார். இயேசு வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பாடம் மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த நல்ல பாடம் மிகவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த பாடத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயின் கமெண்டில் எங்களோடு கூட அந்த சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. ஆமென்.